பிரியமான அன்பு சகோதரி சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியை கேட்போம். எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனப்படி, ஒருவனுடைய மீறுதலை நினைப்பதில்லை, அவன் செய்கிற நீதியின்படி அவன் பிழைப்பான் என்று அழகாக இருக்கும். அந்த வசனமே படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. இப்போது என்னத்தினால இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது? இந்த உலகத்தில் செய்கிற மீறுதலை மன்னிக்க தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் விழித்தெழுந்து அநேகர் பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னித்த காலங்களை நம்ம படிப்போம், அனுதினம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்போம். இன்னைக்கு பெற்றோர்களை மற்றவர்களை நினைப்ப ஒரே காரியம் பிள்ளைகளை கொடுத்து ஒரு பாடம். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் படிக்க பிள்ளைகள் கடந்தாங்கன்னா அவங்க கடந்து வர வைக்கும் தகப்பனாரோ இல்லை உறவினாரோ யாரோ ஒருத்தர் உதவியானாங்க. இன்னைக்கு காலம் அப்படி கிடையாது. ஒரு ட்ரெயினில் டிராவல் செய்யப்படும் போது ஒரு அதிகாரி ஒரு பிள்ளைகளை வாலிபர்களை கூப்பிட்டு கேட்குற கேள்வியில் அடுத்த நேரம் அதை செய்யக்கூடாது என்ற எண்ணங்கள் நமக்கு நேரிடுமே. கடுமையாக கண்டிப்பாங்க. அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அது மாறி தவிர்த்து தான் போகிறாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்து பேசணும் என்று சொன்னால் நிறைய தவறுகளை பார்க்க முடியும். ஆதியாகமம் புத்தகத்தின் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தீனாள் என்று ஒரு சகோதரி, 12 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒரே ஒரு மக பிறப்பா யாக்கோப்புக்கு. அவள் என்ன கேட்குறா, தன் தகப்பனிடத்தில் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்றா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஃப்ரெண்டு தானே பார்க்க போகிறாங்க. ஜென்ரல் ஃப்ரெண்டு, சிறப்பான ஃப்ரெண்டு, அழகான ஃப்ரெண்டு கடந்து போவாங்க. நீ போவது அழகு, ஜென்ரல், சமாதானம் எல்லாம் உன்னிடத்தில் இருக்குது. உன்னை கொடுத்து தவறான சிந்தனை தகப்பனாக இருக்கும், தாயாக இருக்கும், நிச்சயமாக இருக்காது. ஆனால் உன்னை எதிர்நோக்கிற மனிதனுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், பார்வைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பேருக்கு தான் இது. இன்னைக்கு செய்தி அதுதான். இந்த வாரம் செய்தி இதுதான் எடுத்தேன். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பார்க்குற பெண்ணுடைய பார்வைக்கு எத்தனை பிள்ளை விழுந்து கிடக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க இப்படியேப்பட்ட ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறான், அவனை ஒன்றுமே தெரியல, அவனுக்கு போய் அகப்பட்டு கொண்டு அந்த பெண்ணுக்கிட்ட மாட்டி அகப்பட்டு கொண்டு இருப்பான் என்று சொல்வார்கள். ஒரு இடத்துல என் மகளை நாங்கள் சிறப்பாக வளர்த்து நல்லா படித்தா, காலேஜுக்கு போன பிறகு இப்படி ஆகிட்டா, ஸ்கூலில் இருக்கும்போது இப்படி ஆகிட்டான்னு ஒரு குறையிலும் சொல்கிறத கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஆதி மனிதன் ஆபிரகாம் காலத்தில் நடக்கப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு பேசுகிறேன். ஆபிரகாம் பிறக்கப்பட்ட யாக்கோப்புடைய மகள் தீனாள் ஃப்ரெண்டை பார்க்க பட்டணத்துக்குள்ளே கடந்து போகிறான். அங்கே தவறான ஒரு சிந்தனை பார்க்கக்கூடாது. அவளை என்ன பண்ணுறாங்க, சரீரத்தை அவன் நாசப்படுத்தி அனுப்புகிறான். தீட்டுப்பட்டவளாக திரும்பி வரான். இந்த உலகத்தில் இன்னைக்கு அப்படிதான் ஒரு காரியத்தை இன்னைக்கு ஜென்ரலாகிடுச்சு பசங்களுக்கு. என்னடா மற்றவங்க சொல்கிறாங்களே நம்மளை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுப்பது கேட்பது கிடையாது. கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உன் பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அன்னைக்கு ஆதி தகப்பனாகி ஆபிரகாமனுடைய குமாரனுடைய மகள் பிறக்கிறார். அந்த பிள்ளைகளுக்காக அண்ணன் தம்பி எல்லாம் சேர்க்கரித்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தேசத்தில் எங்கே ஏற்படுதுன்னா, நீ பெண் பிள்ளையாக ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருந்தால், ஆண் பிள்ளையா இருந்து அது பார்த்து கொண்டிருந்தால், ஒரு அண்ணனாக இருந்து பார்த்து கொண்டிருந்தால், இந்த பிரச்சனைக்கு காரணம் கத்தா யாருன்னா நம்ம வீட்டிலேருந்து புறப்படுகிற ஒரு மனிதன், ஆணாக இருக்கலாம், அந்த பெண்ணாக இருக்கலாம். இவங்க எங்கேயும் அகப்படும் போது குடும்பத்தார் அதில் சேர்ந்துடுறாங்க. அதில் பாதிப்புகள் ஏற்படுகிறாங்க. அவங்க பாவத்துக்குரியதாங்க. நிறைய இன்னைக்கு டிவியில் பார்க்கும்போது நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளை கொடுத்து நிறைய செய்திகளை போட்டிருக்காங்க. இந்த பெண் பிள்ளை நிமித்தமாக தகப்பனாருக்கு இந்த பிரச்சனை வந்தது, இந்த பெண் பிள்ளை நிமித்தமாக இந்த தாயாருக்கு இந்த பிரச்சனை வந்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறது பிள்ளைகள். ஆனால் வேதம் யாத்திராகமம் புத்தகத்தில் படிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போது, நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனின் தாயும் கனப்படுத்தினான். எத்தனை பிள்ளைங்க நீங்கள் கனப்படுத்துங்க? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கோ, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கோ, இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் பிள்ளைகளை நீ தகப்பனாரும் தாயாரும் கனத்துக்குரிய அவங்க சொல்கிற வார்த்தை கட்டுமானத்தில் கடந்து போகிறீங்கன்னு யாருன்னா முன்வைத்து சொல்ல முடியுமான்னு சொன்னால் பல இடத்துல விழுந்து கிடக்கும். இந்த வாரம் நான் செய்தியை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது ஆலயத்தில் எத்தனையோ பேருடைய முகம் வாடி போச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் சபையில் ஜபங்கள் அதிகமாக பெருகி கொண்டிருந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்க வளர்ந்து விளைச்சடியும் போது இன்னும் விருத்தடியும் என்று நினைக்கப்பட்டது போய் சபைக்கு வருவதே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்படுறாங்க. இன்னைக்கு தெரியாது அந்த கஷ்டம். ஆரம்ப காலத்தில் அற்பமாக நினைக்கிறது, முடிவில்லைன்னா அவன் பிரச்சனையாக மாட்டிக்குவேன். பைபிள் அப்படி இருக்காது. யோபு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆரம்பமாக அற்பம் இருந்தாலும் முடிவு சம்பரமாக்குன்றது வர
ஆனா இன்னைக்கு ஆரம்பமே உன் பிரச்சனை மாட்டும்போது அந்த முடிவு என்ன பண்ணும்? உன்னால பிள்ளைகளுடைய அண்ணன் தம்பி அவமானப்பட்டு போவான், தாயை தகப்பன் அவமானப்பட்டு போவான், அநேக காரியக்கு அவமானப்பட்டு போறதுக்கு இன்னைக்கு என்ன பண்றான்? அநேக அதிகாரிகிட்ட நாடி போய் ஆலோசனைக்கு தாயும் தகப்பனும் உட்காருவாங்க. அவங்க கேட்குற கேள்விகள் நிறைய இருக்கு. என்னங்க உங்க பிள்ளைகளை வளர்த்துருக்கு, இப்படிப்பட்ட வாழ்க்கை, இந்த நிமித்தமாக இந்த பெண்ணு நிமித்தமாக இந்த ஆண் பிள்ளை இப்படி ஆயிட்டான், இந்த பையனை நிமித்தமா இந்த பெண் பிள்ளை இப்படி ஆச்சு அப்படின்னு பெற்றவங்கள் எந்த ஒரு காரியம் சிறப்பாக இருக்கணும் என்று பெற்றவர்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை பிள்ளைகள் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பது கிடையாது. இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஆகாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் மீறுதலை நினைக்கவில்லை, உன் நீதின்படி நீ பிழைப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு நீ மனம் திரும்பினால், நீ தேவனுக்கு உரியவர்களாக மாறிவர் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் தேவன் விருத்தடிய உதவி செய்வார், உன் கல்விக்கு உதவி செய்வார், உன்னுடைய வேலைசனத்துக்கு உதவி செய்வார், உன்னுடைய நட பாவனுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தை சிற்பம்பித்து விட்டு வெளியே வா. ஏன்னா வெளிப்பாடு புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 8ஆம் வசனத்தை படிக்கும் போது இவைகளை விட்டு வெளியே வான்ற, எவைகள் என்று நான் சொன்னோமா நிறைய கதையை சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு டிராபிக்கில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் மாற்றம் அடையணும் என்று சொன்னால் அவைகளை விட்டு வெளியே வந்தால் உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்த முடியும். அவடைகளை விட்டு வெளியே வந்தால் உன் அண்ணன் தம்பிகளை கனப்படுத்த முடியும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், விட்டு வெளியே வந்தால்தான் ஆசீர்வாதம். அதுதான் அந்த இசைகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கப்படும் போது, தேவன் சாவை விரும்புகிற தேவன் அல்ல, அவன் எப்போது மனம் திரும்பானா அவனை ஆண்டவர் பிழைக்க தான் விரும்புகிறார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம் ஃபுல்லா. அதிகாரம் பாவம் செய்கிற ஆத்மா சாவும் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா செத்து போய் கிடக்குது, வெளியே காட்டிக்கிறது கிடையாது. பிள்ளை நிமித்தமாக, அண்ணன் தம்பி நிமித்தமாக, உறவின் நிமித்தமாக அந்த ஆத்மா செதறி போய் கிடக்குது. அதை சேமித்து கடவுள் மாத்தணும் என்று சொன்னால் பிள்ளைகளாகி நீங்கள், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. தேசத்தின் மத்தியில் ஒரு மகிமையாக நடக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்வார். உன் ஆவி ஆத்மா சரியெடுத்து வைப்போம். ஒருவரை ஏமாத்தியோ இல்லை ஒருவரிடத்துல ஏதாவது பங்கேற்று வளர்ச்சி அடைய ஆசைப்படாதீங்க. தேவன் அதன் காலத்துக்கு நேர்த்தியா செய்வன் என்று பிரசங்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் சொல்லப்பட்ட வார்த்தையை நிலைநிறுத்தணும் என்று சொன்னால், ஏற்ற நேரத்தில் சரியான காலகட்டாயத்தில் உன் படிப்பை நீ விருத்தி அடைந்து வளர்ச்சி அடையும் போது நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்குமான அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அதில் உன் தகப்பனும் உன் தாயும் மகிழ்ச்சி அடைவார், அண்ணன் தம்பி எல்லாம் மகிழ்ச்சி அடைவாருங்க. எல்லாரும் உன்னை காணும்போது இப்படி ஒரு பிள்ளையை கர்த்தர் மாற்றி அமைச்சு இருக்கிறார் என்று தேவநாம மகிமைப்படுத்தும்படி நீ வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.